தேர்தல் ஆணையத்துக்கு செங்கோட்டையன் கடிதம் எழுதியிருக்கிறார். நிலுவையில் உள்ள இரட்டை இலை விவகாரத்தை விசாரிக்க கோரி தேர்தல் ஆணையத்துக்கு செங்கோட்டையன் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது அதிமுகவிலிருந்து சமீபத்தில் நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தற்பொழுது தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார்? முழு விவரங்களை சொல்லுங்கள். அண்மையில் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் நிலுவையில் இருக்கக்கூடிய இரட்டை இலை விவகாரத்தை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு அவர் செங்கோட்டையன் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த இரட்டை இலை வழக்கை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதே போல ரவீந்திரநாத், அவருடைய மகன் எம்பியாக இருந்த ரவீந்திரநாத், அதே போல கே.சி. பழனிசாமி, புகழேந்தி, அதே போல சூரிய நாராயணன் உள்ளிட்டோர் இந்த இரட்டை இலை வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்குக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை என்பது விதித்திருந்தார்கள். இதனை அடுத்து அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்று அந்த தடையை நீக்கியிருக்கிறார்கள். தற்பொழுது தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக இந்த இரட்டை இலை வழக்கு தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. இரட்டை இலை என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்கியது சட்ட விரோதம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த வழக்கை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதே போல இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக உண்மையான அதிமுக இல்லை, அதனை நிரூபிக்க தனக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல பல்வேறு கருத்துக்கள் அதில் தொடர்ச்சியாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போல அதிமுகவை பொறுத்த வரைக்குமே செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினராக இருக்கிறார். இந்த இயக்கத்தை ஆரம்பித்த எம்ஜிஆர் அவர்கள் நடத்திய முதல் பொதுக்குழுவினுடைய பொருளாளராக பணியாற்றியிருக்கிறார். இப்படியான நீண்ட நெடிய வரலாறை உடைய செங்கோட்டையனை நீக்கியிருப்பது என்பது அதிமுகவிற்கு தலைவலியாக மாறியிருக்கிறது. தொடர்ச்சியாக செங்கோட்டையன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொள்ள போகிறார் என்பதெல்லாம் குறித்து தொடர்ச்சியாக அதிமுக தரப்பிலிருந்து ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்த குண்டுகளை செங்கோட்டையன் போட்டுக்கொண்டே இருக்கிறார். நேற்றைய தினத்தில் அதிமுகவில் குடும்ப அரசியல் இருக்கிறது என்று பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அங்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன், மைத்துனர், அதே போல அவருடைய மருமகன் உள்ளிட்டோரும் கட்சியில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர் வைத்திருந்தார். அதற்காக பல்வேறு போஸ்டர்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. அந்த போஸ்டர்களில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மருமகனுடைய புகைப்படம் என்பது இடம்பெற்றிருந்தது. இப்படியாக அடுத்தடுத்து அதிமுக மீதும் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் மீதும் அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார். அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கும் தற்பொழுது கடிதத்தை எழுதியிருக்கிறார். இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.